இன்னைக்கு திகில் நேரத்தில் நான் சொல்ல போகிற கதை என்ன கதைன்னா, இந்த கதை வந்து நடந்து ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல வந்து ஒரு அம்மா, அப்பா, ஒரு மகன் 3 பேர் இருந்தாங்களாம். அவங்க வந்து ஒரு சாப்பாடு கடை வச்சுருந்தாங்களாம். அந்த கடை வந்து அவங்க அந்த நேரத்தில் அவங்க ஆரம்பித்து ஒரு 3-4 வருஷம் தான் ஆயிருக்கும். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு தமிழவங்க இருந்தாங்க. நிறைய தமிழவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப இந்த குடும்பத்துக்கு கூட நெருக்கமாக இருந்தாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, அவங்களுக்கு ஒரு மக. அந்த மகளுக்கும் இந்த கடை வச்சிருக்கிற மகளுக்கும் ஒரே வயசு, ஒரே கிளாஸில் தான் படித்தாங்களாம், ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்களாம். அப்போ இவங்க சாப்பாடு கடை வச்சிருக்கிற வசி அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம். ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லாத வசி அவங்க ஒண்டியாக வேலை செஞ்சு தான் அவங்க மகளை படிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த கடைக்காரவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த மகளுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறப்ப அவங்க கடையிலேருந்தே பேக் பண்ணி கொடுத்துருவாங்களாம். கொடுக்குறப்ப வந்து அந்த பிள்ளைக்கும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் ஃப்ரீயாகவே சேர்த்தே பேக் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அப்போ அந்த பிள்ளை சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க கடை வைக்கிறதுக்கு முன்னிலேருந்து அவங்க அம்மா வந்து இந்த கடை வச்சுருக்கிறவங்க வந்து எப்போதும் ஆளுங்களுக்கு வந்து சமைச்சு கொடுப்பாங்களாம். வீட்டுக்கிட்டே வந்து பசியார அந்த மாதிரிலாம் போடுவாங்களாம். அப்போ அவங்க ப்ரைமரி ஸ்கூல் படிக்கிறப்பையிலேருந்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்து, கடை வச்சதுக்கு அப்புறமும் சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்களாம். அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப இப்படியே நாள் போய்கிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர்லேருந்து அந்த ஆண்டி வந்துட்டு சொன்னாங்களாம், ரொம்ப ரொம்ப நன்றி, என் மகளுக்கு நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் மிச்சம் சாப்பாடு மிச்சம்னு இல்லை, கூடுதலாக சாப்பாடு தங்கிடுச்சு, விற்கிற சாப்பாடு தங்கிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டை சுற்றியே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாகவே போட்டு போட்டு கொடுத்துருவாங்களாம். அந்த சாப்பாடு சமைச்ச சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு போட்டு கொடுப்பாங்களாம். அப்படி இருக்கிறப்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் அடிக்கடி போட்டு கொடுப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் வந்துட்டு காசு கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ இவங்க வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு நாள் வந்துட்டு, நான் உங்களுக்காக சமைச்சேன், கூடையாக சமைச்சேன், உங்களுக்கும் சேர்த்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கோழிக்கறி வச்சு, மெயினாக கோழிக்கறி மற்றது என்னமோ சமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களும் வந்துட்டு நம்மளுக்காக ஆசையாக சமைச்சு கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு இருந்தாங்களாம். அப்போ மகளும் அவங்க அம்மாவும் வந்துட்டு அந்த நாள் வந்து சைவமா, அந்த மகளுக்கு பரீட்சை வருதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் மகளும் சைவம் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, சரி பரவாயில்ல நீங்கள் சாப்பிட வேணாம், நான் சாப்பிட்றேன் கோழிக்கறின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த மிச்சம் கொடுத்த கீரை அதெல்லாம் வந்து தான் இவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களாம். அந்த கோழிக்கறி ஊற்றி அவங்க அப்பா மட்டும்தான் சாப்பிட்டாராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா போய்கிட்டு இருந்தப்ப அவங்க அப்பா ஒவ்வொரு நாளும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஏன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் ரொம்ப சோர்வாக இருக்குது, எனக்கு வேலைக்கு போகிறதுக்கே மூட்டை வர மாட்டுது, ரொம்ப சோர்வாக இருக்குது, கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் இந்த மாதிரி செய்கிறாரு, எப்போதும் அவர் தான் காலையில் 4 மணிக்கெலாம் ஏஞ்சிருவாராம். வேலை ஆளுங்க வர்றதுக்கு முன்னே இவர் கடையில் இருப்பாராம். அப்படி இருக்கிறப்ப ஏன் திடீர்னு இவர் இந்த மாதிரி செய்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் மகளுக்கு வருத்தமாக ஆயிடுச்சான். ஆனால் அவங்க மகளுக்கு பரீட்சையில் ஃபோக்கஸாக இருந்த விஷயம் அவங்களும் ஒன்றும் செய்யலையா. அப்படியே போய்கிட்டு இருந்து அந்த நாள் சாப்பிட்ட அந்த நாளுக்கு அப்புறம் ரைட்டாக ஒரு வாரம் அவங்க அப்பா இறந்துட்டாரு. எப்படி இறந்தாருன்னு தெரில, திடீர்னு இறந்துட்டாரு. இப்போ இவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தேகமாயிருச்சான். அந்த அந்த ரைட்டாக அந்த கோழி சாப்பிட்டதுலேருந்து தான் அவர் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தார், திடீர்னு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு லைட்டாக சந்தேகம் கொடுத்துச்சான். எப்போதும் அவங்க அம்மா அந்த மாதிரிலாம் சந்தேகம் பட மாட்டாங்களாம். அப்போ பக்கத்து வீட்டு அந்த ஆண்டிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்டாங்களாம், நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க ஒரு மாதிரி பயமாகி அப்படியே சோர்வாயிட்டாங்களாம். என்னைய போய் நீங்கள் இப்படி நினச்சிட்டு, அவங்க அக்கான்னு தான் கூப்பிடுவாங்களாம், என்னைய போயிட்டு இப்படி நீங்கள் நினச்சிட்டிங்களேக்கா, நான் என்னக்கா பண்ண போகிறேன், நான் ஏக்கா இந்த மாதிரிலாம் செய்யணும், ஏக்கா அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கத்தி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்துட்டாங்களாம். ஏன் என்னாச்சு பெரிய சண்டை நினச்சிக்கிட்டு வந்துட்டாங்களாம். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்வு ஆயிடுச்சா, ரொம்ப தான் சந்தேகப்பட்டுட்டோமோ, ஒருவேளை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து உண்மையாலே உடம்பு முடியாமல் தான் திடீர்னு இறந்துட்டாரோ, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரோ. இப்போ அந்த மாதிரி சொன்னானே இவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்களாம், என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரி உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாதுதான், ஒரு வருத்தத்தில் நான் கேட்டுட்டேன், அந்த நிலைமையில நான் அந்த சூழ்நிலையில் என்னால் யோசிக்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப மன்னிப்பு கேட்டாங்களாம் இந்த கடைக்காரவங்க. இவங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்த வருத்தத்துலேயே ஒரு 2 வாரம் கடை திறக்காமல் இருந்தாங்களாம். அப்போ அவங்க சொந்தக்காரவங்க மற்ற தெரிஞ்சவங்க எல்லாமே வந்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி இருக்காதீங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, நீங்கள் பார்க்கணும், நீங்கள் கடையை திறங்க, உங்களுக்கு நல்ல இது இருக்குது அப்படிலாம் ரொம்ப பேசினாங்களாம், ஆறுதலாக பேசினாங்களாம். பேச இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த 2 வாரம் கழித்து கடையை திறந்துட்டாங்க. அப்போ அவங்க வெளியே எங்கேயோ போயிட்டு பக்கத்து கடையில், அவங்களோட கூட்டாளி தான் பக்கத்து கடையும், போயிட்டு திருப்பி இந்த கடைக்கு வரப்போ அவங்க மக வந்து கவுண்டரில் உட்காந்து இருந்திருக்கு. அப்போ அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, இன்னைக்கு உனக்கு டியூஷன் இருக்குன்னு தானே சொன்னேன், நீ ஏன் இத்தனை மணிக்கு இங்கே உட்காந்துருக்க, நீ டியூஷன் போகலையா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறப்ப அந்த பிள்ளை பேசாமே இருந்துச்சான். அவங்க அம்மா முகத்தை பார்க்கல, திரும்பலை, அப்படி இல்லை, அப்படி கல் மாதிரி அந்த கவுண்டரில் உட்காந்துருந்துச்சான்.
அவங்க அம்மா, "ஏன் அவனுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு?" கேட்குறாங்க. பேசவே இல்லையா அந்த பிள்ளை. தெரியாத மாதிரியே இருந்துச்சாம். அப்புறம் இப்படியே இருந்துட்டு வீட்டுக்கு போற டைமு அந்த பிள்ளை திடீர்னு கடையிலேருந்து வெளிய வந்துச்சாம். அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். வெளிய வந்துச்சாம். அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு போணுச்சாம். அவங்க அம்மா கண்லேருந்து அந்த பிள்ளை காணோம். அப்போ சரி நம்ம வீட்டுக்கு போய் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு கடையெல்லாம் இழுத்து மூடிட்டு வேலை ஆளுங்கலாம் வீட்டுக்கு போனோன்னே இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் நடந்து. வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டு திறந்து இருந்திருக்கு. கேட்டு பூட்டி இருந்திருக்கு. அப்போ அவங்க அம்மா வீட்டு உள்ள அஞ்சரியில் பூந்துட்டு அந்த கேட் பூட்டி இருந்துச்சுல உள்ளுக்கு, அந்த கேட்டுக்கிட்ட நின்று அவங்க மக கிட்ட கேட்டாங்களாம், "நீ அவ்வளோ சீக்கிரம் கடையிலேருந்து ஓடி வந்து கேட்டை பூட்டி வச்சிருக்க? நான் வீட்டு உள்ள வருவேன் தானே, ஏதாவது வேலை முடிகிற டைம் தானேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பிள்ளை சொன்னிச்சான், "நான் இப்போ வீட்டுக்கு எங்கேருந்துமா வந்தேன்? என்னம்மா சொல்கிறீங்க? நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுலேருந்து வீட்டில் தான் இருக்கேன். இன்றைக்கி டியூஷன் கேன்சலு. நான் வீட்டில் தானே இருக்கேன். நான் எங்கே போனேன்?" அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்டிருக்கு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், "நீ இப்போ தான் நான் கடையில் இருந்த. நான் உங்ககிட்ட அவ்வளோ நேரம் பேசினேன். நீ தெரியாத மாதிரியே நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிற, நான் விளாட்றியா?" அப்படி சொல்லி அவங்க அம்மா ஒரு மாதிரி பயம் எடுத்துக்கிச்சான் ஒரு கட்டத்தில். அப்போ அந்த மக சொன்னிச்சான், "நான் வீட்டிலே தான் இருந்தேன். நான் எங்கேயுமே போகலாமா? நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் யாரம்மா பார்த்தீங்க? நீங்கள் சீலாப்பா பார்த்துட்டீங்கன்னு புலம்ப ஆரம்பிச்சிருச்சான் அந்த பிள்ளை பயத்தில். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, "இப்போ நீ ஏன் பயப்படுற? அமைதியாக பேசுன்னு" சொன்னப்போ தான் அந்த பிள்ளை சொன்னிச்சான், "இல்லைம்மா, நான் வீட்டு உள்ள பூர்றப்ப கேட்டை திறக்கிறப்ப வீட்டு உள்ள நீங்கள் நிற்கிற மாதிரியே என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் நீங்களான்னு சொல்லி அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளுக்க போகிறேன், யாருமே இல்லைம்மா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் கடையில் இருக்கீங்கன்னு பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க. அப்போ வேறு என்னமோ தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் ஹால்லே உட்காந்துட்டேன். படிக்கிறதுக்கு நான் ரூமுக்கு கூட போகல" அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. அப்போ மறுநாள் கடையை அப்பயும் திறந்தாங்களாம். கடையில் உட்காந்துருந்தப்ப அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தப்ப யாரோ ஒரு ஆண்டின்னு சொல்ல முடியாது, சிறு வயசு தான், ஆனால் ரொம்ப சிறு வயசு இல்லை. ஏறக்குறைய அவங்க மகளோட வயசு இருக்கும். ஆனால் வந்து அவங்க தெரிஞ்ச பிள்ளை இல்லை, யாரோ வந்துட்டு, "ஆண்டி ஆண்டி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்" அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அப்போ இவங்களும் கேட்டாங்க, "என்னம்மா சொல்லு" அப்படின்னு சொன்னப்ப, "நீங்கள் எதுக்கும் வீட்டை சுற்றி செக் பண்ணி பாருங்க ஆண்டி" அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ இது கேட்டுச்சான், "வீட்டை சுற்றி என்ன செக் பண்ணணுமா? என்ன சொல்கிற?" அப்படி சொல்லி கேட்டப்ப, "இல்லை, நீங்கள் சும்மா வீட்டை சுற்றி நீங்கள் செடி புதுசாக நட்டுருப்பீங்கள, புதுசாக நட்டுருக்கிற செடி கீழே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு" சொன்னப்ப அந்த ஆண்டிக்கு வந்து ஒன்றுமே புரியலையா. ஏன்னா அவங்க இது வரைக்கும் செடி நடுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கிறப்ப அவர் ரொம்ப செடி நடுவாராம். அதுக்கப்புறம் ஒன்றுமே நடுறது இல்லையா. அந்த பிள்ளை எப்படி சொன்னிச்சுன்னா, "உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னே இல்லாமல் புதுசாக ஏதாவது செடி மாதிரி இருந்துச்சுன்னா அது கீழே செக் பண்ணி பாருங்க" அப்படின்னுச்சான். அவங்களும் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு தேடி எங்கே ஏதோ ஒரு செடி புதுசாக இருக்கான்னு பார்க்குறப்ப ரைட்டாக அவங்க பக்கத்து வீட்டுக்கிட்ட அந்த நடுவில் வந்து ஒரு கேப் மாதிரி இருக்குமா, அங்கேருந்து கை விட முடியும். அப்படி இருக்கிறப்ப ஒரு ஓட்டை, மண்ணில் ஒரு ஓட்டை, ஆனால் அது மேலே ஒரு செடி இருந்திருக்கு புதுசாக, அவங்க பார்த்ததே இல்லை. "என்னடா புதுசாக இருக்க செடின்னு" சொல்லிட்டு அவங்களும் சரி அந்த பிள்ளை சொன்ன மாதிரி அது சொன்னிச்சு நம்ம செஞ்சு தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் நோண்டி இருக்காங்க. நோண்டி எடுக்க தான் தெரியுதான், அது உள்ளுக்கு என்னமோ பழைய சோறு மாதிரி, என்னமோ பழைய சோறு. அந்த சோறு வந்து எப்படின்னா உருண்டை பிடிச்ச மாதிரி அடையாளம் இருந்திருக்கு. ஆனால் மண்ணு கொட்டின வச்சு அது மறைஞ்சிருச்சு. பட் வந்து உருண்டை பிடிச்ச மாதிரி அதில் வந்து ஆணிலாம் இருந்திருக்கு. அவங்க பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்களாம். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலையாம். இப்போ அவங்க சட்டுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டுக்கிட்டே ஒரு கோயில் இருக்கான், நேராக கோயிலுக்கு போனாங்களாம். கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது, இந்த நடந்தது, இந்த பிள்ளை கடைக்கு வந்தது, இவங்க இந்த மாதிரி உருவத்தெல்லாம் பார்க்குறது எல்லாத்தையும் சொன்னாங்களாம். இந்த சோறு வரைக்கும் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொன்னாங்களாம். அப்போ தான் வந்து அந்த சாமியார் சொன்னாராம், "இது வந்து ஒன்றும் இல்லைம்மா, உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறவங்க தான் உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து உங்கள் வீட்டுக்கு தலைவனாக நின்று எல்லாத்தையும் இது பண்ணார்ல, அவரை உடச்சிட்டா உங்கள் கடையும் உடஞ்சிரும்னு சொல்லி நினச்சாங்க. பட் வந்து நீங்கள் திருப்பியும் கடையை திறந்தோன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல. உங்ககிட்ட வாங்கின சோறு வச்சு உங்களுக்கு வந்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்கன்னு" சொல்லிட்டாரு. இப்போ இவங்க கேட்டாங்களாம், "யார் சாமி இந்த மாதிரி செய்வனை செஞ்சு வச்சேன்? நான் யாருக்கும் ஒன்றுமே கெட்டது நினைக்கலையே. நான் ஒரே ஒரு தடவை தான் பக்கத்து வீட்டுக்காரவங்கள அதுவும் நான் தவறுதலாக சந்தேகப்பட்டுட்டேன். அதுக்கு போய் இவ்வளோ இது நடக்கணுமான்னு" சொல்லி அவங்க கேட்குறப்ப தான் அவர் சொன்னாராம், "யார் வச்சான்னு உங்கள் வாயிலேருந்தே வந்துருச்சுமான்னு" சொன்னாராம். அப்போ இவங்க சொன்னாங்களாம், "யாரை சொல்கிறீங்கன்னு" கேட்குறப்ப தான் அவர் சொன்னாராம், "உங்களுக்கு இந்த மாதிரி வச்சது வேறு யாருமே இல்லை, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க தான். அவங்களுக்கு பொறாமை." இவங்க கேட்டிருக்காங்க, "என்ன பொறாமைன்னு" கேட்டப்ப, அவங்களுக்கு வீட்டுக்கார் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கார் இருந்துச்சு, அது முதல்ல.
ஏன்னா அவங்களே அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்களாம். அவங்க எப்போதும் சொல்லி காட்டுவாங்களாம், உங்களுக்கு பரவாயில்ல வீட்டுக்காரர் இருக்காரு, எனக்கு யார் இருக்கா, அப்படிலாம் சொல்லி காட்டுவாங்களாம். அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்களாம், அவங்க மகளுக்கும் இவங்க மகளுக்கும் ஒரே வயசு தான். ஆனாக்கா இந்த பிள்ளை படிப்பில் வந்து ரொம்ப நல்லா படிக்கும், அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் மந்தம். அப்போ அவங்க அம்மாவுக்கு பொறாமை, இதுலேயும் அவங்க மக 1வது இடத்துல நிற்கிது. அவங்க கடை வச்சு ரொம்ப காசு நிறையா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து கிளீனர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால அவங்களுக்கு பொறாமையாக இருந்து இந்த மாதிரி செய்வனை செஞ்சு குடும்பத்தையே அழிச்சிடணுன்ற அளவுக்கு வந்துட்டாங்களாம் அவங்க எண்ணத்தில். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், அந்த சாமியார்கிட்ட, இப்போ நான் என்னதை செய்கிறது சாமி அப்படி சொன்னப்போ அவங்க சொன்னாங்களாம், ஒன்றும் இல்லை, அவங்க செஞ்சு வச்சது ஏதோ ஒரு தவறுனால அது அவங்க வீட்டுக்கே அடிக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க செஞ்சு வச்சதை எடுத்துட சொல்லுங்கள். அவங்க உங்கள் மகளுக்கு செஞ்சு வச்சாங்க, ஆனால் அது அவங்க மகளுக்கே படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டாராம். அப்போ இவங்களும் வேக வேகமாக வீட்டுக்கு போயிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்களை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. நான் போய் பார்த்த இடத்துல வந்து அது உங்கள் மகளுக்கே அடிச்சிடும்னு பயப்படுறாங்கன்னு சொன்னப்போ அந்த போன தடவை கத்தானாங்களா அதே மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். நீ யாரும் சொல்கிறதுக்கு அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் சரி பரவாயில்ல விட்டுருங்க, இதுக்கப்புறம் என்னோடய இதில் நீங்கள் சம்மந்தப்படாதீங்க, உங்கள் விஷயத்தில் நான் சம்மந்தப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்களாம் வீட்டுக்கு. வந்துட்டு சொல்லி 2 நாள் தானா பக்கத்து வீட்டில் உள்ள மகன் இறந்துருச்சான். எப்படின்னா கொடூரமாக ஆக்சிடெண்ட்டில் இறந்துருச்சான். அவங்க அம்மா அழுகுறாங்களாம். அவங்க அம்மா அழுந்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு, எல்லாம் ஒன்னால தான், நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் செஞ்சு வச்சேன், நீ சொன்ன மாதிரியே என் மகன் செத்துருச்சுன்னு சொல்லி அப்படியே இவங்க மேலே பழி போட்டு அழுந்தாங்களாம். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்களா, நான் அன்றைக்கி உங்ககிட்ட வந்து சொன்னேன் தானே, நாங்கள் ஒன்றுமே செய்யலை, நீங்கள் செஞ்சு வச்சது உங்களுக்கே திருப்பி அடிச்சிருச்சு, அதனால நீங்கள் என்னை குத்தம் சொல்லி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடை அங்கேயே தான் இருந்துச்சு. பட் அவங்க வீடு மட்டும், அந்த வீடு இன்னும் இருக்குது. பட் அவங்க கிட்டத்துலேயே இன்னொரு வீடு சேவை எடுத்து போயிட்டாங்க. ஏன்னா இவங்களோட தொல்லை தாங்க முடியாது இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு அதோட வேறு சேவை வீடு எடுத்து அங்கே மாற்றி போயிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த வரைக்கும் அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவங்க மகன் இறந்ததுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரிலையா, வீடு இப்போ வரைக்கும் பூட்டி தான் இருக்குதான். அவங்க எங்கே இருக்காங்களா இல்லையான்னு கூட இன்ன வரைக்கும் தெரிய வரல. இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்கள் திகில் நேரத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்கள் ஸ்டோரியை வந்து இங்கே நரேட் பண்ணுவேன். தேங்க்யூ.